ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. அதுல ஒரு 10 பேர் ஓடிட்டு இருக்காங்க. அதுல 9 பேரும் ஒழுங்கா வந்து அவங்களோட இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு அப்டின்னா, ஆடியன்ஸ் பார்த்து கை காட்டுறாரு, கேமராவ பார்த்து கை காட்டுறாரு, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறாரு, அப்புறம் வானத்த பார்க்குறாரு. ஸோ இந்த மாரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுங்க, இவரு இந்த இலக்க ஒழுங்கா போய் சேருவாரா? கண்டிப்பா சேர மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்ன அப்டின்னா, நம்மளோட வாழ்க்கை அப்டின்றதும் இந்த மாரி ஒரு ஓட்டப்பந்தயம் தான். நம்ம நம்மளோட வாழ்க்கையிலயும் இலக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாவே தெரியும். நம்மளோட தேவை என்னங்கிறது தெளிவாவே தெரியும். ஆனா நம்மளோட செயல்பாடு, நம்மளோட கவனம் எங்க இருக்கு? இந்த நோட்டிஃபிகேஷனு, யூடியூபு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, கடந்த கால தோல்விகள், அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது, எதிர்காலம் பயம். ஒரு நாள்ல இலக்க விட்டுட்டு நீங்க இதுல எல்லாம் உங்களோட கவனம் எவ்வளவு மணி நேரம் மேய்ஞ்சுட்டு வந்திருக்கு? இத என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? பல நேரங்கள்ல இலக்க அடைய முடியாததற்கு காரணம், நம்மகிட்ட திறமை இல்லாதது கிடையாது. நம்மகிட்ட கவனம் இல்லாதது தான்.